வணக்கம். தமிழ்நாட்டுல பட்டதாரி ஆசிரியராகவோ இல்ல வட்டார வளமைய ஆசிரியர் கல்வியாளராகவோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த தேர்வு சம்பந்தமா உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் வாங்க இந்த விளக்கத்துல நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது நம்ம டிஆர்பி, இந்த தேர்வுக்கான எல்லா அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னென்ன முக்கியமான தகவல்கள் இருக்குன்னு நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். உங்க பதில் ஆமா அப்படின்னா இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, முதல்ல நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தேர்வை எழுத உங்களுக்கு தகுதி இருக்கா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல தகுதிகளை பத்தி பார்த்துடலாம். இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு உங்க கல்வி தகுதி, இன்னொன்னு வயசு வரம்பு. முதல் விஷயம் உங்க கல்வி தகுதி. நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நீங்க கண்டிப்பா டிஎன்டிஇடி, அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2ல பாஸ் பண்ணிருக்கணும். சொல்லப்போனா இதுதான் இந்த எக்ஸாம்கான என்ட்ரி டிக்கெட். அடுத்தது வயசு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஜெனரல் கேட்டகரியில வர்றவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 53 வயசு. ஆனா மத்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி/டிஎன்சி பிரிவினருக்கு 58 வயசு வரைக்கும் சான்ஸ் இருக்கு. சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு சரியா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ல பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பகுதி இருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்ட் ஏ. இது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீங்க குறைஞ்சது 40%, அதாவது 50க்கு 20 மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்க மெயின் பேப்பரையே திருத்துவாங்க. இது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். இதோட மார்க்க ஆங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப பார்ட் பி, இங்க தான் அசல் ஆட்டமே இருக்கு. இதுதான் உங்க சப்ஜெக்ட் பேப்பர். உங்களோட ரேங்க முடிவு பண்றதே இந்த பேப்பர் தான். இதுல பாஸ் பண்ண ஜெனரல் கேட்டகரியில இருந்தா மினிமம் 40% மார்க் எடுக்கணும். மத்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 30% எடுத்தா போதும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது இடஒதுக்கீடு விதிகள் பத்தி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன். இது எப்படி வேலை செய்யுது, உங்களோட வாய்ப்புகளை இது எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல செங்குத்து இடஒதுக்கீடு, அதாவது வெர்டிகல் ரிசர்வேஷன். இது ஒன்னும் இல்ல, மொத்த காலி பணியிடங்களையும் கம்யூனிட்டி வாரியா பிரிக்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 31%, பிசிக்கு 26.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%ன்னு ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனி பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க. இந்த செங்குத்து இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே கிடைமட்ட இடஒதுக்கீடும், அதாவது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனும் இருக்கு. உதாரணத்துக்கு பெண்களுக்கு 30%, பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு 20%ன்னு ஸ்பெஷல் கோட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி ஏதாவது சிறப்பு பிரிவுகள்ல நீங்க வந்தா அதையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்திரலாம். சில முக்கியமான நடைமுறை விவரங்களை பார்ப்போம். பொது பிரிவுல வர்றவங்களுக்கு, அதாவது ஜெனரல் கேட்டகரி மற்றும் மத்த விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வுக்கான கட்டணம் 600 ரூபாய். ஆனா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் 50% சலுகை இருக்கு. சோ அவங்க 300 ரூபாய் மட்டும் கட்டணம் செலுத்தினா போதும். இப்போ இந்த தேர்வு பத்தின எல்லா முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகுதியிலிருந்து தேர்வு முறை, இடஒதுக்கீடு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க ஆசிரியர் கனவை நனவாக்க நீங்க தயாரா? உங்க எல்லாருடைய முயற்சிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.